18 ஆகஸ்ட் 2026 பொதுக்காலம் 20வது வார செவ்வாய். இன்றைய நற்செய்தி வாசகம் மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 19 இறை வசனங்கள் 23 30 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இறையாட்சிக்குட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் இதை கேட்டு, அப்படியானால் யார்தாம் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். அதன் பின்பு பேதுரு இயேசுவை பார்த்து, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றுவர்களாயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, புது படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். அப்பொழுது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ரேல் மக்களின் 12 குலத்தவர்களுக்கும் நடுவர்களாய் 12 அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் என் பெயரின் பொருட்டு வீடுகளையும் சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலப்புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக பெறுவர், நிலை வாழ்வையும் உரிமை பெயராக அடைவர். அதனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைய நாள் இறைவன் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகும். இன்றைய நாளில் தூய ஹெலேனாவுடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். இவர் ரோம பேரரசர் பெரிய கான்ஸ்டன்டைனின் தாயாரும் கிறிஸ்தவ வரலாற்றில் மிக முக்கியமான பெண் ஆளுமைகளில் ஒருவருமாய் இருக்கிறார். எளிய குடும்பத்தில் பிறந்த இவர் பேரரசர் கான்ஸ்டன்டைன்ஸ் புளோரஸின் மனைவியாகவும் பின்னர் கான்ஸ்டன்டைனின் தாயாகவும் விளங்கினார். தமது மகன் மீது கொண்டிருந்த ஆன்மீக செல்வாக்கின் மூலம் கிறிஸ்துவிற்கு அவர் செய்த பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. கான்ஸ்டன்டைன் அவருக்கு அகஸ்டா இம்பெட்ராக்ஸ் என்ற பேரரசு கௌரவத்தை வழங்கியதுடன் புனித இடங்களையும் கிறிஸ்துவ நினைவு இல்லங்களையும் தேடுவதற்கான அரசு கருவூலத்தை பயன்படுத்தும் அதிகாரத்தையும் அவர் வழங்கினார். கிபி 326-328 கால பகுதியில் ஹெலேனா புனித பூமிக்கு யாத்திரை மேற்கொண்டார். பெத்லகேம் உள்ள கிறிஸ்துவின் பிறப்பு ஆலயம், ஒலிவ மலையில் உள்ள விண்ணேற்பு ஆலயம் போன்ற பிற புனித இடங்களின் கட்டுமானம் மற்றும் அழகுபடுத்தலுக்கு அவர் பெரும் பங்கு அளித்தார். அவரது வாழ்க்கையில் மிக புகழ்பெற்ற நிகழ்வுதான் உண்மையான சிலுவையை கண்டுபிடித்தது. பாரம்பரியத்தின்படி எருசலேமில் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்ட பொழுது 3 சிலுவைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அவற்றில் எது இயேசுடைய சிலுவை என்பதை அறிய முடியாமல் இருந்த பொழுது நோயால் மரணத்தின் விளிம்பில் இருந்த ஒரு பெண் 3 சிலுவைகளையும் தொட்டார். 3வது சிலுவையை தொட்டபொழுது அவர் அற்புதமாக குணமடைந்ததை கூறப்படுகிறது. இதனால் அதுவே கிறிஸ்தனுடைய உண்மையான சிலுவை என அடையாளம் காணப்பட்டது. அதன் இடத்தில் பின்னர் புனித கல்லறை தேவாலயம் கட்டப்பட்டது. சிலுவையில் அறையப்பட்ட பொழுது பயன்படுத்த ஆணிகளையும் இயேசுடைய புனித அங்கியையும் ஹெலேனா கண்டுபிடித்ததாகவும் பாரம்பரியங்கள் குறிப்பிடுகின்றன. ஹெலேனா தமது வாழ்க்கையில் இறுதி காலகட்டத்தில் ரோம் திரும்பினார். அங்கு இறந்து ரோமில் உள்ள மௌசோலியம் ஆஃப் ஹெலேனா என்னும் கல்லறையில் அவர் அடக்கம் செய்யப்பட்டார். இவர் இறை நம்பிக்கையுடன் புனித இடங்களை தேடி கிறிஸ்துவின் சிலுவையை உலகிற்கு நினைவு கூட்டிய பக்தி உள்ள தாயாகவும் யாத்திரையராகவும் நினைவு கூறப்படுகின்றார். இன்றைய நாளில் இவருக்கு சார்பாக இவருக்கு பரிந்துரையோடு நம்முடைய ஒவ்வொரு மன்றாட்டுக்களையும் நாம் இறைவனிடத்தில் சமர்ப்பிப்போம். இன்றைய நற்செய்தியில் இறைவன் அன்பான ஒரு வேண்டுகோளை நம்முடைய வாழ்க்கைக்கு நம்மை மீண்டும் திரும்பி பார்க்க அழைக்கின்றார். நாம் எதை பற்றி அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய பணத்தையோ அந்தஸ்தையோ அல்லது நம்மிடம் உள்ள உடைமைகளையோ? இன்றைய நற்செய்தியில் செல்வந்தரான ஒரு இளைஞர் தன் உடைமைகளை விற்க மனம் இல்லாமல் துயரத்தோடு இயேசுவை விட்டு விலகி சென்ற நிகழ்வுக்கு பிறகு தம் சீடர்களுக்கு கற்பிக்கின்ற ஒரு அழகான உண்மையை தான் இன்றைய நற்செய்தி நாம் பார்க்கின்றோம். இயேசு தம் சீடர்களுக்கு, நமது உலக பொருட்கள் நிரம்பி இருக்கின்ற கைகள் கடவுள் தர விண்ணரசின் கொடைகளை பெற்றுக்கொள்ள நம்மிடம் இடம் இருக்காது என்ற உண்மையை இந்த இறை வார்த்தையில் உணர்த்துகிறார். செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என்று கூறிய இயேசு, செல்வ விண்ணரசுக்குள் நுழைவதை விட ஊசியின் காதை ஒட்டகம் நுழைவது எளிது என்கிறார்.
ஊசியின் காது என்பது எருசலேம் நகரின் சுவரில் உள்ள மிக குறுகிய ஒரு சிறிய வாயிலை குறிப்பதாகும். ஒரு ஒட்டகம் அதன் வாயிலுக்குள் நுழைய வேண்டும் என்றால் அதன் மேல் இருக்கின்ற சுமைகள் அனைத்தையும் இறக்கிவிட்டு முழங்காலிட்டுதான் நகர முடியும். அதே போல்தான் ஒரு மனிதன் தன் செல்வ செருக்கு, அகந்தை, உலகப்பற்று ஆகிய சுமைகளை கீழே இறக்கிவிட்டு கடவுளுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினால் மீண்டும் விண்ணரசில் நுழைய முடியும். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த சீடர்கள், அப்படியானால் யார்தான் மீட்கப்பட முடியும் என்று கேட்கிறார்கள். யூத பாரம்பரியத்தில் செல்வம் என்பது கடவுளுடைய ஆசீர்வாதமாக கருதப்பட்டது. எனவே செல்வந்தருக்கே மீட்பு கடினம் என்றால் ஏழைகளின் நிலை என்னவாகும் என்று அவர்கள் பயப்படுகிறார்கள். அவர்களிடம் இருந்த அந்த பயத்தை நோக்கி இயேசு குறிப்பிடுகின்றார். மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்கிறார். மீட்பு என்பது மனிதனுடைய சொந்த முயற்சியாலோ அல்லது அவனது பணத்தாலோ விலைக்கு வாங்கக்கூடியது அல்ல. அது கடவுள் தரும் முற்றிலும் இலவசமான அருட்கொடை. இயேசுவிடம் பேதுரு, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பின்பற்று என்று குறிப்பிடுகின்ற பொழுது தன் சீடர்கள் தியாகத்தை வீணாக்கவில்லை என பொருட்டு, என் பொருட்டு வீடு, நிலம், உறவுகளை துறப்புவர்கள் இம்மையிலேயே 100 மடங்காக பெறுவார்கள் என்றும் வறுமை நிலை வாழ்வை, மரணமில்லாத ஒரு வாழ்க்கையை அவர்கள் பெற்றுக்கொள்வார் என்றும் வாக்குறுதி அளிக்கிறார். இறுதியாக உலக கண்ணோட்டத்தில் தங்களை முதன்மையானதாக கருதுபவர்கள் விண்ணரசு கடைசியாவர்கள் என்பதையும், தன்னை தாழ்த்திக் கொள்பவர்கள் முதன்மை ஆவார்கள் என்ற விண்ணரசுடைய தலைகீழ் விதியை இறைவன் முன் வைக்கின்றார். இயேசு செல்வத்தையும் அல்லது செல்வத்தை சம்பாதிப்பதையோ தவறு என்று சொல்லவில்லை. மாறாக செல்வத்தின் மீது நாம் வைக்கின்ற அதிகமான பற்றுதலை தான் எச்சரிக்கின்றார். செல்வம் நம்மிடம் இருக்கின்ற பொழுது நாம் கடவுளை சார்ந்திருப்பதை மறந்து விடுகிறோம். பணமே எல்லாவற்றையும் செய்துவிடும் என்ற போலி பாதுகாப்பிற்குள் அடைக்கலம் புகுகிறோம். பணம் நமக்கு நல்ல வேலைக்காரனாக இருக்கலாமே தவிர ஒருபொழுதும் மோசமான எஜமானாக மாறக்கூடாது. எப்பொழுதும் நமது உடைமைகள் நம்மை ஆளத் தொடங்குகிறதோ அப்பொழுது நாம் கடவுளை விட்டு விலகுகிறோம். சீடர்கள் எல்லாவற்றையும் விட்டதனால்தான் இயேசுவை முழுமையாக பற்றி கொள்ள முடிந்தது. ஆக இன்றைய நாளில் நம்மிடம் இருக்கின்ற செல்வமும் அறிவோ அல்லது திறமை எதுவாக இருந்தாலும் அதை நம்மிடம் மட்டுமே தேக்கி வைக்காமல் தேவையில் இருப்பவருக்கு பகிர்ந்து வாழ பழக வேண்டும். நமது வங்கி சேமிப்பு உலக பின்னணியோ நமக்கு உண்மையான பாதுகாப்பை தராது. இக்கட்டான சூழ்நிலைகளில் மனித ஆற்றலை நம்பாமல் கடவுளா எல்லாம் இயலும் என்ற நம்பிக்கையோடு அவரிடம் சரணடைவோம். ஒவ்வொரு நாளும் அழியக்கூடிய உலக காரியங்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை விட அழியாத விண்ணக பொக்கிஷங்களான அன்பு, கருணை, மன்னிப்பு மற்றும் இறைவேண்டல் போன்றவற்றுக்கு நம் வாழ்வில் முதலிடம் கொடுப்போம். விண்ணரசு என்பது நாம் சம்பாதிக்கும் தகுதி அல்ல, அது கடவுள் நமக்கு அளிக்கின்ற கொடை. உலக பற்றுகளும் சுமையை குறைத்து கொண்டு ஒட்டகத்தை போல இறைவனுக்கு முன்பாக முழங்காலிட்டு நம்மை தாழ்த்துவோம். கிறிஸ்துவுக்காக நாம் செய்கின்ற ஒவ்வொரு சிறிய தியாகமும் விண்ணகத்தின் 100 மடங்கு பலனாக பதிவாகிறது என்ற நினைவில் கொண்டு இன்றைய நாளில் நம்முடைய இதயத்தை உலகப் பொருட்களிலிருந்து விடுவித்து இறைவனுக்கு வாழ்கின்ற ஒரு வரத்தை தருமாறு தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எங்களை ஆசீர்வதித்து இந்த புதிய நாளை எங்களுடைய வாழ்க்கையினுடைய கொடையாக தந்தீரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். கடந்த இரவு முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல் பாதுகாத்து இந்த ஆகஸ்ட் 18ஆம் நாளில் புதிய விடிலை காண செய்த அளவற்ற இரக்கத்திற்காக உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரை, செல்வர்கள் விண்ணரசுக்குள் நுழைவதை விட ஒட்டகம் ஊசியின் காதில் நுழைவது எளிது என்று கூறியவரை, வெற்றிடக்கை விடுத்தவரை, உலக பொருட்கள், பணம், தகுதி மற்றும் பெருமைகள் மீது நாங்கள் வைக்கின்ற தேவையற்ற பற்றுதல்களில் இருந்து எங்களை விடுவித்தரலாம். அழியக்கூடிய உலக பொக்கிஷங்களை விட அழியாத விண்ணரசின் மதிப்பீடுகளான அன்பு, தாட்சி மற்றும் பிறர் அன்பை எங்களுடைய இதயங்களில் வளர்த்தரலாம். மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளை எல்லாம் இயலும் என்ற வார்த்தையை முழுமையாக நம்பி எங்களை நாங்கள் உம்மிடத்தில் ஒப்படைக்கின்றோம். ஆண்டவர், இந்த நாள் நாங்கள் செய்ய இருக்கின்ற அனைத்து வேலைகளையும் கடமைகளையும் பாதத்தில் வைக்கின்றோம். நாங்கள் செல்லுகின்ற இடங்கள், செய்கின்ற பணிகள் பிரசனம் எங்களோடு இருப்பதாக. எங்களுடைய கைகளில் அனைத்து பணிகளையும் ஆசீர்வதித்து அது நற்பலன்களையும் வெற்றியையும் தந்தரலும். அலுவலகத்திலோ, பள்ளியிலோ, கல்லூரியிலோ அல்லது இல்லத்தில் நாங்கள் செய்யும் ஒவ்வொரு பணியும் உகந்த தூய பலியாக மாறட்டும். எங்கள் சக தொழிலாளர்களுடன், மனிதர்களுடன் நேர்மையுடனும் சாந்தத்துடனும் பழகின்ற நல் மனதை எங்களுக்கு தாரும். இன்றைய நாள் எங்களுக்கு வரக்கூடிய தடைகள், சவால்கள், சோர்வுகள் அனைத்தையும் உமது அருளால் முறியடிக்க பலனை தாரும். ஆண்டவரை, இந்த அமைதியான ஒரு நாளில்
எங்களுடைய இதயத்தினுடைய ஆழத்தில் இருக்கின்ற தனிப்பட்ட தேவைகள், கவலைகள், வேண்டுதல்கள் அனைத்தையும் உங்களிடத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை விட எங்களுடைய தேவைகள் நீங்கள் நன்கு அறிவீர். உங்கள் திருவிழத்திற்குப்படி எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு எங்களுக்கு தேவையான சுகத்தையும் மன அமைதியையும் பொருளாதார தேவைகளையும் குடும்ப சமாதானத்தையும் கட்டளையிட்டருளும். எல்லாவற்றையும் உமக்காக துறந்து உம்மோடு நடக்கும் பொழுது 100 மடங்காக பலனையும் நிலை வழியும் தருவதாக வாக்களித்தீரே. எங்களுடைய முழு நம்பிக்கையும் உன் மீது மட்டுமே நாங்கள் வைத்திருக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உமது தூய ஆவியரின் வழி நடத்துதலும் பாதுகாப்பும் எங்களோடு இருப்பதாக. எங்கள் தியாகங்களும் உழைப்பும் விண்ணக பொக்கிஷங்களாக மாற எங்களுக்கு தேவையான அருளையும் தாரும். எங்கள் மன்றாட்டுக்களையும் ஏற்றருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியர் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.